மத்திய கிழக்கு போர் ஆரம்பித்து ஒரு மாத காலத்தை கடந்துள்ள நிலையில் ஒரு மாதத்துக்குள் 340 பச்சிளம் குழந்தைகள் பலியாக இருப்பதை நினைக்கின்ற பொழுது மிக மனவேதனையை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் ஈரானில் 216, லெபனானில் 124, அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல், பாலஸ்தீனம் என பச்சிளம் குழந்தைகளின் ரத்தம் சிதறி கிடக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள், என்ன பாவம் யாருக்கு செய்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த போரின் மிக கொடுமையான நிகழ்வு என்னவென்றால், ஈரானில் பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஒரே நாளில் 168 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டது மிக ஒரு மனவேதனையை ஏற்படுத்துகிறது. கல்வி கற்க வேண்டிய இடத்தில் இன்று மௌனம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. சுமார் 12 லட்சம் சிறுவர்கள் இன்று வீடுகளை இழந்து அகதிகளாக நிற்கிறார்கள். மருத்துவமனைகள், பள்ளிகள், குடிநீர் நிலைகள் என அனைத்தும் தாக்கப்பட்டு விட்டன. பாதுகாக்க வேண்டிய இடங்களே தாக்கப்படுகின்றமையை யுனிசெஃப் நிறுவனம் கண்டித்திருக்கிறது. அதிகார பசிக்காக நடத்தப்படும் இந்த போரில் குழந்தைகளின் கனவுகள் ஏவுகணைகளால் துளைக்கப்படுகிறது. இது யாருக்கான போர்? இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? உலகமே, இன்னும் எத்தனை உயிர் போன பிறகு உன் மௌனத்தை கலைப்பாய்? இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.